ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க இன்டர்ஸ்டெல்லார் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சைஃபை அட்வென்ச்சர் படமா எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பல பேர் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு தரமான படம். இப்ப தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். எதிர்காலத்துல பாத்தீங்கன்னா பூமியில விவசாயம் எல்லாம் அழிஞ்சு மனுஷங்க வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா முன்னாள் நாசா பைலட்டா இருக்க கூப்பர் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா மனிதர்களுக்காக வேறு எதனா கிரகத்துல மனுஷங்க வாழ முடியுமா அப்படின்ட்டு பாக்கிறதுக்காக களத்துல இறங்குறாரு. அவர் ஒரு டீமோட ஒரு ஹோம் ஹோல் வழியா வேறு கேலக்சிக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா மனுஷங்க வாழ முடியுமா அப்படின்ட்டு இவங்க போயிட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அங்க சில மணி நேரங்கள் தான் பூமியில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வருடமா இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா கூப்பர் அவங்க குழந்தைகிட்ட இருந்து பிரிஞ்சு வந்திருப்பாரு. அந்த எமோஷனல் கனெக்டையும் சொல்லியிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா கூப்பரும் அவங்க பொண்ணோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கும் சொல்லலாம். ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு. அதுதான் இந்த படத்தோட உயிரினே சொல்லலாம். இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் படமா மட்டும் எடுக்காம அதுல இந்த அப்பா பொண்ணு பாசிட்டிவ் கலந்துருக்கிறது தான் அல்டிமேட்டான விஷயம்னு சொல்லலாம். அது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுது. ஒரு சிலருக்கு படத்துல ஒரு சில கான்செப்ட் புரியாம இருந்தாலும் இந்த எமோஷனல் கனெக்டால எல்லாருமே பாக்குற மாதிரி ஒரு படமா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் படத்துல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அல்டிமேட். அதே மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டன்னிங்கா எடுத்திருக்காங்க. 2014 வந்த படம் அன்னைக்கு டேட்டுக்கே ஒரு சூப்பரான விஷுவல்ஸ் கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு இடத்துலயுமே. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பராகவே பண்ணி கொடுத்திருக்காங்க. இவங்க சயின்ஸ் எமோஷனையும் கலந்து ரொம்ப சூப்பரான ஒரு படத்தை பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுல பல விஷயங்களை பத்தி பேசுறாங்க. இவங்க டைம், கிராவிட்டி அப்படி இப்படின்ட்டு பல இதை பேசுறாங்க. சிலருக்கு அது புரியாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு. இந்த படத்துல நெகட்டிவ்னு சொல்ற ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா ரன் டைம் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 50 நிமிஷம் போகுது. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு புரியாத மாதிரி ஒரு சில கான்செப்ட், ஆனா அவங்களுமே ரசிக்கிற மாதிரி ஒரு எமோஷனல் வச்சதுனால படம் தரமா இருந்ததுன்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 8 மார்க் கொடுக்கலாம். இது ஒரு மஸ்ட் வாட்சான படம் தான். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.